அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு மூளை அதிகமாக வேலை செய்யும். இதுதான் வழி, இதை தவிர வேறு வழி இல்லைன்னு மற்றவங்க விட்டுட்டு போனாங்கன்னா, இதை தவிர வேறு ஒரு வழி இருக்கும். அது புது வழியை கண்டுபிடிக்கிறது தான் அமாவாசையில் பிறந்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமைங்க. பொதுவாக சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சந்திக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை. அப்போ சூரியக்கலை சந்திரக்கலை நம்ம உடம்பில் சந்திக்குதுன்னா அது சுழுமுனை பலப்படுத்தக்கூடும். அந்த சுழுமுனைங்கிறது தான் நெற்றிக்கண். அப்போது நெற்றிக்கண்ணை தூண்டக்கூடிய நாள் இந்த அமாவாசை திதி நாள். அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, அமாவாசை அன்னைக்கு உட்காந்து ஜபம் பண்ணு, மந்திரம் ஜெபி, உனக்கு எல்லாம் சித்தியாகும், நீ எதை நினச்சி வேண்டியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஏன்னா சூரியன் சந்திரன் மிகப்பெரிய அற்புதமான கிரகங்கள். அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் தான் தினந்தோறும் நம்மை தாக்குது, காப்பாற்றுது. அதனால தான் அந்த ரெண்டு கிரகங்களும் இணையக்கூடிய, அந்த இரண்டு கதிர்வீச்சுகளும் இணையக்கூடிய இந்த நாளில் நாம் ஜெபிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. இன்னும் ஒன்றுங்க, இன்றைய தினத்தில் ஜீவசமாதிக்கு போயிட்டு நாம் சின்னதாக ஒரு தியானம் மெடிடேஷன் பண்ணோம்னா நமக்கு முழுமையான சக்தி கிடைக்குங்க. ஏன்னா மகான்களுடைய சக்தி எல்லாமே அமாவாசை அன்னைக்கு அற்புதமாக வெளிப்படுங்க. அதனால் இன்றைய தினம் அமாவாசை இருக்கிறனால உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊருக்குள்ளார இருக்கிற மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளுடைய அந்த ஞான பீடத்துக்கு, அந்த சமாதிக்கு, ஜீவ சமாதிக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே உட்கார்ந்து தவம் செய்தீங்கன்னா கர்ம வினைகள் எல்லாமே விலகுங்க. அதனால் முடிஞ்சால் ஒரு முறை இன்றைக்கி செய்து பாருங்கள். அதே மாதிரி கடல் நீரை இன்றைக்கி வீட்டில் தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறது மூலமாக நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை கதிர்வீச்சு அதிகரிக்குங்க. இந்த மரம், செடி, கொடி இதில் இருக்கிற இலையெல்லாம் இன்றைக்கி பறிக்கவே கூடாது. பூக்களையும் பறிக்கக்கூடாது, காய்களையும் இன்றைய தினத்திலே பறிக்கக்கூடாது. ஏன்னா சில நிறைவேறாத ஆன்மாக்கள் இன்றைய தினத்தில் அதிலேருந்து உணவுகளை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு எதையுமே பிக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது, பின்னப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் நம்முடைய முன்னோர்கள் அனுபவபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக அனுபவித்து அழகாக சொல்லியிருக்கிறாங்கங்க. அதே மாதிரி இந்த பத்தியம் ஆரம்பிக்கிறது, மருந்து மாத்திரை சாப்பிட்றது, அதுக்கெல்லாம் அமாவாசை உகந்த நாளாக இருக்குதுங்க. அதனால தான் அமாவாசை நாள் தான் மருந்து உண்ணுவதற்கு நல்ல நாளாக இருக்குது. புற ஊதா கதிர்கள் அதிகம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால தான் நம்ம கவனமாக இருக்கணுங்க. மனநலம் சிலருக்கெல்லாம் இந்த அமாவாசை நாட்களில் பாதிக்கும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் விரதம் இருந்துட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அமாவாசை அன்னைக்கு நீர்ச்சத்து உடம்பில் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க, சயின்டிஃபிக்காக அந்த நீர்ச்சத்து குறையிறத நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நீர்க்காய்கள் சாப்பிடுங்க. பரங்கிக்காய், பூசணிக்காய், அதுக்கடுத்து பீர்க்கங்காய், அப்புறம் வாழைக்காய், அதுக்கடுத்து வாழைத்தண்டு, இதெல்லாம் சாப்பிட்ணும். புடலங்காய், இதெல்லாம் நீர்ச்சத்து உள்ள காய்கள், இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. எப்படியெல்லாம் அறிவியல் பூர்வமாக நம்மவர்கள் யோசித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் புராணமாக, இது சிலெல்லாம் புராணம், புருட்டு கதை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கிடையவே கிடையாது, அனுபவிச்சதை சொல்லியிருக்காங்க. நான் இதெல்லாம் அனுபவித்தேன், நீ அனுபவிச்சுக்கோ, நீ நல்லா இருப்ப, சந்தோஷமாக இருப்ப, நீ புதுசாக கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம், நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு தான் உனக்கு சொல்லிட்டு போகிறேன், நீ ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள், மூதாதையர்களுடைய நினைவலைகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதனால்தான் நம்ம அவங்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறது நல்லது, எள்ளு தண்ணியை விடுறது நல்லது. இன்றைய தினம் நாம் சாப்பாடு மற்றவங்களுக்கு கொடுக்கறது நல்லது. நாம் எது கொடுத்தாலும் அதில் ஒரு எள்ளுருண்டை இல்லைன்னா எள்ளு சட்னி இதெல்லாம் நம்ம வச்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி காகம், அதுக்கடுத்து தான் மாடு, அதுக்கடுத்தது பூனை, அதுக்கடுத்தது நாய், இதுங்களுக்கெல்லாம் நம்ம உணவு இன்னைக்கு கொடுக்கலாம். முக்கியமாக நாம் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, இதெல்லாம் நமக்கு மேலே மேலே இந்த தான தர்மங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள், தோஷங்களை எல்லாம் நீக்குங்க. அதனால் அமாவாசை திதி நன்னாளாகிய இன்றைய தினத்திலே பிதற்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும், பித்திரு தோஷங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் உணவு, உடைகளை எல்லாம் தானமாக கொடுப்போம். நமக்கு தெரிந்த மந்திரங்களை ஜெபிப்போம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.
நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அருளாசி உங்களுக்கு முழுமையாக வந்து சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.